இன்றைய புத்தகம் இக்கிகை. அழகு நங்கையர் மறைத்து வைத்திருக்கும் ரகசியம். நாம் உள்ளேயும் வெளியேயும் மூப்படைகிறோம். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மூப்படைகிறோம். மக்களின் வயதை வெளிச்சம் போட்டு காட்டுவதில் முன்னணியில் இருப்பது அவருடைய தோள்தான். நம் தோளுக்கு அடியில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற செயல்முறைகளுக்கு ஏற்ப நம் தோளின் நிறமும் தன்மையும் மாற்றமடையும். நவ நாகரிக ஆடைகளை அணிந்து பெரும் கோலாகலத்திற்கு நடுவில் நடை மேடைகளில் அழகு நடை பயிலும் வடிவழகிகள் ஒரு இரகசியத்தை பகிர்ந்து கொண்டுள்ளனர். அவர்கள் சிறப்பு காட்சிகளில் தோன்றுவதற்கு முதல் நாளன்று 9 to 10 மணி நேரம் வரை தூங்குகின்றனர். இது அவர்களுடைய தோல் சுருக்கமில்லாமல் தோன்றுவதற்கும் ஆரோக்கியமான பளபளப்புடன் மின்னுவதற்கும் உதவுவதாக அவர்கள் கூறுகின்றனர். விரைவாக மூப்படைவதை தடுப்பதில் தூக்கம் ஒரு முக்கிய பங்கு வகிப்பதாக அறிவியல் கூறுகிறது. ஏனெனில் நாம் தூங்கும்போது மெலட்டோனின் எனும் ஹார்மோன் நம் உடலில் சுரக்கிறது. இந்த ஹார்மோன் நம் உடலில் இயற்கையாக சுரக்கும் ஒன்று. நரம்பு சமிக்கை கடத்தியான செரட்டோனின் என்ற வேதிப்பொருளிலிருந்து நாம் விழித்திருக்கும் மற்றும் தூங்கும் நேரத்திற்கு ஏற்ப ஃபீனியல் சுரப்பி இதை சுரக்கிறது. நம்முடைய விழிப்பு, தூக்கம், சுழற்சி வட்டத்தில் மெலட்டோனின் ஒரு முக்கிய பங்கு ஆற்றுகிறது. எதிர் ஆக்சிஜனேற்றியான மெலட்டோனின் நாம் நீண்ட ஆயுளுடனும் இருப்பதற்கு உதவுகிறது. அதோடு அதனால் கீழ்கண்ட பயன்களும் விளைவிக்கின்றன. நம்முடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை இது வலுப்படுத்துகிறது. இதிலுள்ள ஒரு அம்சம் புற்றுநோயிலிருந்து பாதுகாக்கிறது. இன்சுலின் இயற்கையாக சுரப்பதை ஊக்குவிக்கிறது. முதுமையில் வருகின்ற அல்சைமர் எனும் மறதி நோய் வருவதை தாமதப்படுத்துகிறது. எலும்பு புரை நோயும் இதய நோயும் வராமல் தடுக்கிறது. இக்காரணங்களினால் மெலட்டோனின் இளமையை பாதுகாக்கும் ஒன்றாக திகழ்கிறது. மெலட்டோனின் சுரப்பு நாம் 30 வயதை அடைந்தவுடன் குறைய தொடங்குகிறது என்பதை இங்கு குறிப்பிட்டாக வேண்டும். ஆனால் பின்வரும் விஷயங்களை கடைபிடிப்பதன் மூலம் அதை நாம் ஈடுகட்டலாம். சரிவிகித உணவை உட்கொள்ளுதல் மற்றும் அதிகமான கால்சியத்தை எடுத்துக்கொள்ளுதல். தினமும் சிறிது நேரம் மிதமான சூரிய குளியலில் ஈடுபடுதல். போதுமான அளவு தூங்குதல். மன அழுத்தம், மது, புகையிலை, கஃபைன் ஆகியவற்றை தவிர்த்தல். இவை அனைத்தும் இரவு தூக்கத்தை கெடுக்கின்றன. தூக்கம் கெடுவது மெலட்டோனின் சுரப்பதற்கு ஊறு விளைவிக்கின்றது. மெலட்டோனின் சுரப்பை செயற்கையாக ஊக்குவித்து அது நம்முடைய மூப்படைதலில் ஏதாவது தாக்கம் விளைவிக்கின்றதா என்று அறிவியல் அறிஞர்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றனர். அந்த ஆய்வு அதை உறுதி செய்தால் நம்முடைய ஆயுளை நீட்டிப்பதற்கான இரகசியத்தை நாம் நம்முடைய உடலிலேயே சுமந்து திரிந்து கொண்டிருக்கிறோம் என்ற கோட்பாடு நிரூபணமாகும். நன்றி.